ஓம் நமச்சிவாய. உலகெங்கிலும் வாழும் நல் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம 63 நாயன்மார்களில் 6வது நாயன்மார்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவரோட பேர் பார்த்திங்கன்னா அமர்நீதி நாயன்மார். சிவபெருமானே நேரில் அவருடைய பக்தியை சோதித்து மோட்சம் கொடுத்த ஒரு முக்கியமான நாயன்மார்னு பார்த்திங்கன்னா அமர்நீதி நாயன்மார். சிவபெருமானுக்கு அளவற்ற பக்தி கொண்டவர். அவர் பிறந்த இடம் பழமையான சோழநாடு பகுதி. தொழில் செல்வந்த வணிகம், தன்மை தானம் செய்வதில் முனைப்பும் சிவபக்தர்களுக்கு அன்பும் கொண்டவர். அவர் தினமும் சிவபெருமானின் அடியார்களுக்கு உடை, அதாவது கோவணம் வழங்குவதை தன் வாழ்க்கை கடமையாக கொண்டிருந்தார். முக்கிய சம்பவம்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் சிவபெருமான் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் இந்த கோவணத்தை பாதுகாத்து வையுங்கள் என்று அமர்நீதி நாயன்மாரிடம் கொடுத்தார். சில நேரம் கழித்து அந்த கோவணத்தை கேட்க வந்தபோது அது காணாமல் போயிருந்தது. அதற்கு பதிலாக புதிய கோவணத்தை கொடுக்க முயன்றார். ஆனால் அந்த பிரம்மச்சாரி என் பழைய கோவணத்திற்கு எடை இருக்க வேண்டும் என்றார். அதற்கு அமர்நீதி நாயன்மார் தராசு கொண்டு எடை பார்த்தனர். ஒரு கோவணம் வைத்தார், சமமில்லை. பல கோவணங்களை வைத்தார், அப்பவும் சமமில்லை. செல்வங்களை வைத்தார், இன்னும் சமமில்லை. இறுதியாக தன்னையும் தன் மனைவியையும் தராசில் வைத்தார். அப்போதுதான் தராசு சமமானது. இறுதியாக அருள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் பிரம்மச்சாரிய வடிவில் வந்தவர் யாரும் இல்லை, நம்ம சிவபெருமான் தான் என்பதை அறிந்தார். சிவபெருமான் அருள் வழங்கி அனைவரையும் அவரது குடும்பத்தையும் மோட்சம் பெற்றவர்களாக ஆக்கினார். இந்த கதையோட பொருள் என்னன்னு புரிஞ்சுதுங்கன்னா, உண்மையான பக்தி என்பது செல்வம் அல்ல, தன்னையே அர்ப்பணிக்கும் மனமே உயர்ந்த பக்தி. சிவபெருமான் அடியார்களை சோதித்து அருள் வழங்குவார் என்பதே இந்த ஆன்மீக கதையின் முக்கிய குறிப்பாகும். இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க. நாள்தோறும் புதிய நாயன்மார்கள் கதைகள் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கப்படும்.